அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு துனியாவுடைய கவலை வறுமையை இழுத்து கொண்டு வரும் என்ற தலைப்பின் கீழே தான் பேச போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான கல்விகளை கற்று அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவான. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃதலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்கு பஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். சதகல்லாஹுல் அலீம். வகான நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான துன்யா ஹம்முஹு ஜஅலல்லாஹு ஃபக்ரைன் அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றியவன் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி, துனியாவுடைய கவலையை நாம் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் வறுமையை கொண்டு வருவான், அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக என்ற தலைப்பில் நம்ம எல்லாம் பார்க்க இருக்கிறோம். புனிதமான இந்த ரஜப் மாதத்திலே நம்ம எல்லாம் வர்க்கத்து பொருந்திய மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கூடிய சந்தோஷகரமான இபா செய்யக்கூடிய அற்புதமான மாதமாக இருப்பதனால அதனுடைய அந்த பரக்கத்தான துவாவை நம்ம எல்லாம் முதலாவது சொல்லிக்கொள்வோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப மாதத்திலே ஷாபான் மாதத்திலே எங்களுக்கு நீ பரக்கத்து அருள்வாயாக, ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரஜப மாதத்துடைய எல்லா சிறப்புகளையும் வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கலே, எங்களுடைய வீடுகளிலே, மனை மக்களிலே, எங்களுடைய அனைத்து வாழ்க்கையிலையும் அல்லாஹ் பரக்கத்து தருவானாக. அதை இபா செய்யக்கூடிய தௌஃபீக்கை வழங்குவானாக. இந்த வீடியோ இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லோரும் துவா செய்ய சொல்லக்கூடிய அனைவருடைய எல்லா தேவைகளையும் இந்த புனிதமான ரஜப் மாதத்தை பரக்கத்து கொண்டு அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத்து ஆக்கி தந்தல் உரிவானாக. ஆமீன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாமெல்லாம் அதிகமாக துனியாவிலே கவலைப்படக்கூடியதாக இருக்கிறோம். நம்ம எப்படி சம்பாதிப்பது, நம்ம எப்படி நம்ம ஒரு வீட்டை கட்டுவது, எப்படி ஒரு வாகனம் வாங்குவது, எப்படி குழந்தைகளை படிக்க வைப்பது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவது, வேலை வட்டி ரொம்ப சிரமமாக இருக்குது, சம்பளம் கம்மியாக இருக்குது, நம்முடைய தேவையெல்லாம் நிறைவேறாமல் போகுது என்று எப்பொழுதும் துனியாவை பற்றியே நம்ம சிந்தித்து கவலைப்பட்டு இருக்கக்கூடிய அனைவர்களும், அனைத்து நண்பர்கள் துவா செய்ய சொல்லக்கூடிய அனைத்து சகோதரரை பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு பொன்மொழி மொழிகின்றார்கள். மன்கான துனியா ஹம்முஹு, எவரொருவர் துனியாவையே கவலைப்பட்டு கொண்டிருந்தார் என்று சொன்னால் ஜஅலல்லாஹு ஃபக்ரைன், அவங்களுக்கு வறுமையை அல்லாஹ் கொண்டு வர வைத்து விடுவார் என்று சொல்லித் தருகின்றார்கள். அவங்களுடைய வாழ்க்கை, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கை. அவங்க மறுமையே அவங்க மறுமைக்காகவே வாழ்ந்தாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய வாழ்க்கையை தான் கவலையாக வாழ்ந்தாங்க. மறுமையில் நம்ம கபர் வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம சக்கராத்துடைய நிலைமை எப்படி இருக்குமோ, மறுமை வாழ்க்கை நமக்கு எப்படி அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவானோ, நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தர வேண்டும், சிராத்து முஸ்தகீம் பாலத்தில் மின்னல்வத்தில் கடக்க வேண்டும், கியாமத்தினால மாஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய கேடு கணக்கை லேசாகக்கூடிய அந்த வாழ்க்கையை பயந்து அதனுடைய பயத்தில், மறுமையுடைய பயத்தில் வாழுகின்ற அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ் பரக்கத்தை இம்மை மறுமை ஆக்கி வைத்திருக்கா என்பதை நல்ல தத்துவமான முறையிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். நம்ம நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் எந்த கவலையும் பட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு இல்லையா, அவங்களுக்கு துனியாவுடைய வாழ்க்கையில் எந்த கவலையும் கொள்ள மாட்டாங்க. மறுமைக்காக வேண்டிய கவலை உள்ளவங்களாக இருப்பாங்க. மறுமையினுடைய வாழ்க்கை அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தஆலா இளமான ஆயிர நம்முடைய வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை, பிரமாணமான வாழ்க்கை, அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தஆலாவுடைய ஒரு உண்மையான வாழ்க்கை,
அந்த மறுமை வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதற்காக நீ கவலைப்படக்கூடியவர்களாக, அதற்காக நீ தீனுடைய வேலை செய்யக்கூடியவர்களாக, அதற்காக நீ மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாகத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. அதே நபிமார்கள் பூராவுமே நம்மெல்லாம் பார்க்குறோம். யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கவலைப்பட்டாங்க. எது கவலைப்பட்டாங்க? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அந்த சோதனையுடைய நேரத்தில், துனியாவுடைய நேரத்தில் அவங்களுடைய மகனார யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் யூசுப் நபியை கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டுவிட்டு ஓனாகி சாப்பிட்டு விட்டது என்னுடைய சகோதரனை சொல்லி யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இடத்துல வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த கவலையினால் அப்படி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆன் அந்த ஆயத்தை சொல்லுவான், அல்லாஹும்ம இன்னி அஸ்கு பஸீ வ ஹுஸ்னி இலல்லாஹ். அல்லாஹ்வே, நான் என்னுடைய கவலையை உன் பக்கமே நான் பறை சாற்றுகின்றேன். அஸ்கு பஸீ வ ஹுஸ்னி இலல்லாஹ். அல்லாஹ்வே, இந்த கவலை, உலகத்தினுடைய இந்த கவலை மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. அந்த கவலையை நான் உலகத்தினுடைய அந்த கவலையை என்ன செய்கின்றேன்? அல்லாஹ்வும்ம அஸ்கு, நான் துக்கம் உன் பக்கமே, கவலைகளை நான் உன் பக்கமே நான் சேர்த்து விடுகிறேன், உன்னுடைய பக்கமே நான் கவலையை அர்ப்பணம் செய்து விடுகிறேன் என்று அந்த கவலையை அல்லாஹ் பக்கம் ஒப்படைத்து விடுவார்கள். உடனே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பொறுப்பேற்று அவங்களுக்கு திரும்ப அந்த மகனாரை மிகப்பெரிய அரசனாக காமித்து அதன் மூலமாக தன்னுடைய சகோதரனுக்கு ரேஷன் அரிசி பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை, அரசர் ஈஜிப்திலே மிகப்பெரிய அரசராக திகழ்ந்த மிகப்பெரிய அவங்களுடைய அழகான ஒரு வாழ்க்கை. யூசுப் என்ற சூறாவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தியாயத்தை இறக்கி அழகிய ஒரு வரலாறு என்று அல்லாஹ் சிறப்பித்து நமக்கு சொல்லித் தருகின்றான். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வாழ்க்கை யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த கவலை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மறுமைக்காக வேண்டி ஒப்படைத்தாங்க. கவலையெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒப்படைத்து அவங்க வாழ்க்கை மறுமைக்காக வேண்டி கவலைப்பட்டு வாழ்ந்தாங்க. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை இட்டுக்கட்ட பொழுது காஃபிர்களும் அதே போன்று சில சஹாபாக்களும் அவங்களை இட்டுக்கட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மனம் உருகி அழுது அல்லாஹ் இடத்துல மனம் முழுந்து துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை கவலைப்பட்ட போது அவங்க எப்படி அன்னிடத்தில் ஒப்படைத்தார்களோ, அந்த கவலையை எப்படி அன்னோட ஒப்படைத்தார்களோ, அதே போல் நானும் அந்த ஆயத்தை ஓதி ஒப்படைக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்கு பஸீ வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்னுடைய கவலைகள், நான் என்னுடைய கஷ்டங்கள் உன் பக்கமே நான் பொறுப்பு சாற்றுகின்றேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒப்படைக்கிறவங்களாக இருப்பாங்க. இன்று நம்முடைய கவலையெல்லாம் நம்ம என்ன எவ்வளவு நம்மளுடைய கவலைகளை எப்படி போய்கொண்டிருக்க சகோதரர்களே, நம்முடைய கவலை மூலமாக நிறைய சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள்? மன நோயாளியாக அலையக்கூடிய ஒரு அவநிலையை பார்க்கிறோம். துனியாவுக்காக வேண்டிய கவலைப்பட்டு, துனியாவுக்காக வேண்டிய அவங்க வசனப்பட்டு கவலைப்பட்டு, நமக்கு என்ன நடக்கலையே, வேலை கிடைக்கலையே, நம்முடைய காரியங்கள் நிறைவேறலையே என்று மனநோயாளியாக அவங்க மாறுவது மட்டுமல்லாமல் போதைக்கு அடிமையாகின்றார்கள், பல தவறுக்கு அடிமையாகின்றார்கள். அதன் மூலமாக அவங்க என்ன செய்கின்றார்கள்? உலகத்துடைய விரக்தியான முறையிலே வாழ்க்கையை தொடங்கி தற்கொலையும் செய்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட மனநோயாளிகளை, உலகத்துடைய கவலையினால் மனநோயாளிகளை பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே நம்முடைய சஹாபா பெருமக்கள் எப்படி வாழ்ந்து நமக்கு வெற்றி பெற செய்து காட்டினார்கள். உலக கவலையில் அவங்க உலக கவலையில் அவங்க கவலைப்படவில்லை, மாறாக மறுமைக்காக வேண்டிய கவலை உள்ளவர்களாக வாழ்ந்து இம்மையிலையும் மறுமையிலையும் செல்வந்தர்களாக திகழ்ந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது நமக்கு. ஹிஜ்ரத்துக்காக வருகின்றார்கள் மதீனாவிலே. மதீனாவாசிகளுக்கு தண்ணீர், அழகான நல்ல தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உஸ்மான் அவங்களே, நீங்கள் மக்களுக்காக வேண்டி ஒரு தண்ணீர் கிணறை வாங்கி கொடுங்க, அல்லாஹ் மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்வான் என்று சொன்ன பொழுது மாத்திரத்திலேயே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த மறுமையுடைய கவலைக்காக வேண்டிய உலகத்தில் ஒரு கிணறை முதலாக வாங்கி கொடுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கிணத்து தண்ணீர் கூட அவங்க கடைசியில் சக்கராத்து நிலையில் குடுப்பாட்டாமல் தடுத்து விட்டார்கள். அவங்களுடைய நிலைமை, இந்த உலகத்தினுடைய கவலை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு, நம்ம வரலாறு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே,
தாய்மார்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கூடிய அனைவர்களும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கை உலகத்தினுடைய கவலை விட்டுவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க உலகத்தில் கவலையெல்லாம் விட்டுவிட்டு மறு உலகத்துக்காக வேண்டி அவங்க செல்வங்களை செலவு செஞ்சு மறு உலகத்துக்கு அவங்க மிகப்பெரிய உதவி கவலை கொண்டவளாக உதவி செய்யக்கூடியவளாக இருந்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மதீனா நகரத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ வைத்தார். மறு உலகத்திலே மிகப்பெரிய சுகதாக்களாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெண் குழந்தைகளுக்கு மருமகனாக மிகப்பெரிய ஒரு சிறந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் மறுமையிலே மிகப்பெரிய சொர்க்கவாசிகளாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு மிகப்பெரிய சான்றாக நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய கவலைகள் மறு உலகத்துடைய கவலைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை முழுசாக ஏற்றுக்கொண்டாங்க. உலகத்துடைய கவலைக்கு எந்த விதத்தை அவங்க மன இடமே கொடுக்கவில்லை. இந்த உலகம் அற்ப சொற்பமான ஏமாற்றக்கூடிய அழிவுக்கூடிய இந்த உலகத்திலே மறு உலகத்தினுடைய கவலை தான் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, நம்முடைய சக்கராத் நிலைமை எப்படி இருக்குமோ, நம்முடைய கபர் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, மறுமை வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று அதிகதி இபா செய்யக்கூடியவர்களாகத்தான் சஹாபா பெருமக்கள் மருகனுடைய அந்த நீளமான வாழ்க்கைக்காக வேண்டி கவலை கொள்ளக்கூடியவர்களாக வாழ்ந்தாங்க. இம்மையிலையும் செல்வந்தராக அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை மாற்றி காட்டினார். நம்முடைய நிலைமை நேரு மாற்றமாக இருக்கிறது. உலகத்துடைய தேவை என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்தை பற்றியே சிந்திக்கிறோம், உலகத்தை பற்றியே நம்ம கவலை கொள்கிறோம். மறு உலகத்துக்காக வேண்டி எந்த ஒரு அமலும் செய்யாமல் பாராமுகமாக உலகத்தினுடைய வேலைக்காக வேண்டி உலகத்தினுடைய பொருளாதாரம் தேடுவதற்காக வேண்டி உலக தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம்? மறு உலகத்தையே கவலை இல்லாமல் துனியாவுடைய கவலையிலே இருந்து கொண்டு நம்ம வறுமை இழுத்து கொள்ளக்கூடியவர்களாக அதிக சிரமத்துக்குள்ளானவர்களாக நம்மெல்லாம் வாழுகிறோம். நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது முன்னோர்கள் சஹாபா பெருமக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த யுத்தம் நடைபெறுகிறது. உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வாங்க, மறுவலத்துக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி கொண்டு வாங்க சொன்ன உடனே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். கொடுத்த பொழுது நீங்கள் என்ன வைத்து விட்டீர்கள், வீட்டிலே என்ன துனியாவுக்கு வைத்து விட்டீர்கள் என்று கேட்ட பொழுது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உலகத்திலே வீட்டிலே அன்று உண்ணக்கூடிய உணவை வைத்துவிட்டு எல்லா பொருளையும் மறுவலத்துக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி நான் கொண்டு வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். என்ன சொன்ன மாத்திரத்திலேயே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆருயிர் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கின்றார்கள், ஓ நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவே, நீங்கள் என்ன யுத்தத்துக்காக வேண்டி உதவி செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டிலே அல்லாஹ் ரசூலை விட்டுவிட்டு அனைத்து பொருளையும் நான் மறுமையுடைய வெற்றிக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி கொண்டு வந்து விட்டேன் என்று அந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த சொல்லை நமக்கு மிகப்பெரிய சாட்டடியாக இருக்குது. சகோதரர்களே, இன்றைக்கு கடமைப்பட்டு இருக்க வேண்டும். அவங்களுடைய கவலை துனியாவுடைய கவலை இல்லை. துனியாவில் எல்லாம் மறுவலத்துக்காக வேண்டி இழந்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, தீனுக்காக இழந்து விடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க மிகப்பெரிய குலஃபாவுர் ராஷிதீன் ஹலீஃபாக்களாக இந்த உலகத்தை விட்டு சென்றாங்களே, நம்ம சிந்திக்க வேண்டாமா? அவங்கள என்ன ஏழையாகி விட்டானா அல்லாஹ்? அவங்க மறுவலத்துக்காக வேண்டியே கவலைப்பட்டு வாழ்ந்தாங்க. அவங்கள இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மன்னர்களாக, மிகப்பெரிய அவங்க ஆட்சியாளராக, உலக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய குலஃபாகி ராஷிதீன்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை வாழ வைத்து நம்மால் சிந்திக்க வைக்கவில்லையா? நம்ம சிந்திக்க மாட்டோமா? உலகம் அவங்களுக்கு கைவிட்டு போய்விட்டதா? உலகத்தில் அவங்க ஏழ்மையாகிவிட்டார்களா? உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுவும் கொடுக்காமல் போய்விட்டானா? மறு உலகத்தில் அவங்க கவலைப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை மூலமாக நமது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக தலைவராக சக்கரவர்த்தியாக இருந்தாங்களே, அவங்க என்ன ஏழ்மையிலே வாடிவிட்டார்களா? உலகத்தையும் ஆட்சி ஆண்டாங்களே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆட்டு மந்தையே ஒரு ஆளுக்கு உதவி ஏற்ற பொழுது கொடுக்கவில்லையா? இப்படி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய கவலை பூராமே மறு உலகத்தினுடைய கவலைக்காக வேண்டி வாழ்ந்தாங்க, அழகான நன்மைகள் அடைந்தாங்க.
அதுக்கு முன்னோடியாக நம்மெல்லாம் சஹாபாக்களுடைய வரலாறு பார்க்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரஜப் மாதத்திலே ஷஅபான் மாதத்தை நம்முடைய அதிகமான பரக்கத்தை அல்லாஹ் தந்து மறுவலத்தினுடைய வாழ்க்கைக்கு கவலைப்பட்டு ஒரு துனியாவுடைய வாழ்க்கைக்கு கவலைப்படாமல் அல்லாஹ் கொடுத்ததை நம்ம போதும் என்ற மனம் இருந்தால்தான் நம்ம செல்வந்தர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த போதும் என்ற மனம் ஒரு மனிதனுக்கு ஒரு மலை தங்கத்தை பரிசாக கொடுத்தாலும் அந்த மனிதன் இன்னொரு மலையும் தங்கமாக வேண்டுமே என்று ஆசைப்படுவானாம். அப்படி ஆசைப்படக்கூடியவன் அவன்தான் பிச்சைக்காரன். மாறாக அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ரிசுக்குகளிலே போதும் என்ற உள்ளம் படைத்து மறுவுலகத்தினுடைய எல்லா கவலையும் பட்டு மறுவுலகத்தினுடைய நீளமான அழிவில்லாத அந்த உலகத்துக்காக வேண்டி கவலைப்பட்டு அதிகமான இபாத்தோடு வாழக்கூடியவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் மிக செல்வந்தன், அவன்தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்று சொன்னால் இங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை கொடுத்து விடுகிறான். மறு உலகத்தின் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை, மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்வக்கூடிய மூலம்போது ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விட்டவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மிகப்பெரிய உயர்வான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா தீனுடைய அமல்கள் நாம் சாலிஹான அமலாக கபூல் செய்து தருவானாக. புனிதமான இந்த ரஜப் மாதத்துடைய எல்லா சௌபாக்கியங்களும் பெற்ற நல்ல மக்களாக இபா செய்யக்கூடியவர்களாக நம்முடைய எல்லா தேவையும் எல்லாம் பரக்கத்தாக்கி தருவானாக. நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளை ஆக்குவாயாக. இந்த வீடியோலை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக, நல்ல இபா செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ளவர்களாக வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை, இன்மை மேலும் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் தந்து அனுபவிவானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.